ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரீசெண்ட் டைம்ஸில் எல்லாரும் பென்ஸ் திரைப்படத்தோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதை பற்றின தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கூடுதலான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இந்த ஹீரோ கேரக்டரைசேஷனை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, இந்த ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னாடி ஒரு வில்லனாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் நல்லவனாக மாறுறார். அதே பிளாட்டில் ஒரு நல்லவனாக இருக்க ஒரு ஆள் அவன் வில்லனாக மாறினான். இவங்க ரெண்டு பேருக்குமான கிளாஷ் தான் இந்த படத்துடைய கதையாக. பட் இவங்க ரெண்டு பேரையும் மாற்றக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, அப்படி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்காங்க. அதுதான் இந்த மூணாவது கேரக்டர். இந்த மூணாவது கேரக்டருக்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்றதை சொல்றாங்க. அந்த மிகப்பெரிய ஆக்டர் யாருன்னா ஆக்டர் மாதவன் தான். மாதவன் இந்த திரைப்படத்தோடைய மிக முக்கியமான வில்லனா இருக்க போறாரு. அவங்களுக்கு கீழே சப் பிரான்ச்ல தான் ராகவா லாரன்ஸ் அண்ட் நிவின் பாலி இருக்க போறாங்க. இந்த கதை எல்சியூடைய கதை தான். அந்த எல்சியூடைய காலகட்டங்களில் எங்கே நடக்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஒரு மிட் ரேஞ்சில் இந்த கதை நடக்குது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம். அண்டு இந்த கதையிலேருந்து ராகவா லாரன்ஸ் அப்படியே கட் பண்ணிங்கன்னா விக்ரம் பார்ட் 2 இல்லைனா லியோவோட அந்த ஃபைனல் பார்ட் 2ல் ஒரு பயங்கரமாக அவெஞ்சர்ஸ் ரேஞ்சில் ஸ்டேஜ் பண்ணுன்ற மாதிரி லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காருன்ற டாக்ஸ்லாம் இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தோடைய ஹீரோயினா நான் வாத்தி படத்தோட ஹீரோயின் சம்யுக்தா சொல்லியிருந்தேன்ல, அதை தாண்டி இன்னும் இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஒரு ஹீரோயின் நிவின் பாலிக்கு, இன்னொரு ஹீரோயின் மாதவனுக்கு அப்படின்ற டாக்ஸ் இருக்குது. அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டு கூடிய விரைவில் சொல்ல போகிறாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கும். எல்லாருமே ஒரு கிரேவாக தான் இந்த படத்தில் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அண்டு ஹெல்மெட்டை பற்றி ரொம்ப இன்டென்ஸாக பயங்கர கிரவுண்டடாக ஒரு விஷயத்தை பேஸ் பண்ண போகிறாங்க. மிக முக்கியமாக இந்த செயின் ஸ்நாச்சிங் விவகாரம் இருக்குல்ல, அதை பற்றி இவங்க டீட்டெயிலாக பேச போகிறாங்கன்றத சொன்னாங்க. எனக்கு கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குற எல்லா இடங்களையுமே இந்த செயின் ஸ்நாச்சிங்கிறது நடந்துகிட்ருக்கு. கோல்டு மேலே ஒரு பெரிய மோகத்தில் இருக்காங்க. அதே பக்கம் கட் பண்ணிங்கன்னா கோல்டோட ரேட்டும் பயங்கர ஹையில் போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படம் ரொம்ப சரியான ஒரு படம் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளே இருந்தது. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக தேரே இஷ்கு மேன் ஆனந்த் எல்ராயோடைய டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சிட்டு இருக்காரு. தனுஷ் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குபேரா படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக அந்த ஹேர் கட்லாம் இருந்தது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க இது தேரே இஷ்கு மேன் படத்துக்காக தான். என்ன மாதிரியான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக வராரு. அவர் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மோட வீடியோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எல்லாமே சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணி தள்ளுறானுங்க. எனக்கு புரியவே இல்லை. தனுஷ் மட்டும் தான் தொடர்ந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த குபேராலையும் அந்த போய் வா சாங் இருக்குது, தனுஷ் பாடின சாங். அந்த சாங்கோட ஃபுட்டேஜ் இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினா கூட இருக்கும். அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவ்வளோ ஈஸியாக எடுத்திருப்பாங்க. மறுபடியும் இந்த படத்துக்கும் தனுஷுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது, தனுஷ் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி யாரோ டார்கெட் பண்ணியே இதை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற கேள்வி நமக்குள்ளேயே வருது. தேரே இஷ்கு மேனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமே எனக்கு தெரிஞ்சு தனுஷுக்கு அடுத்தடுத்த ரிலீஸ் ரெடியாக இருக்குது. இப்போ குபேரா இந்த மாதம் 20 ரிலீஸு, இட்லி கடை அக்டோபர் 1 டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ரீசன் தான் இந்த இடி பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இட்லி கடை படமாகவே ரெடி ஆகிடுச்சு. வேணும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி ரஃப் பார்த்து முடிச்சு பேக் பண்ணாங்கன்னா படம் ரெடி. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவராலாக முடிச்சிட்டாங்கனாவே படம் ரெடி ஆகிடும். அந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, டெஃபினட்டாக இந்த படம் அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. மறுபடியும் கட் பண்ணிங்கன்னா நவம்பர் 20 போல் இந்த தேரே இஷ்கு மேன் படத்தை பிளான் பண்ணியிருக்காராம். இந்த படம் தொடர்ந்து அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர்ஸ் கொடுக்கறதுக்காக தனுஷ் ரெடியாக இருக்கார். நானும் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா எல்லா கதைக்களமே ஒரு இடத்துல இருக்குது, வேறு மாதிரியான டைம் லைன்ஸ்குள்ளே போகுது. ஒரு பெரிய ஸ்டாராக எல்லாரும் இப்போது எதிர்பார்த்துருக்காங்க, அடுத்து சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றது. அதை ப்ரூஃப் பண்ணுற வகையில் கண்டென்ட்ஸ் கொடுக்க போகிறான்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ளே இருக்குது. பார்க்கலாம் என்ன மேஜிக் பண்ண போகிறாரு. விஜய் சேதுபதி அடுத்து பூரி ஜெகநாத்தோடைய டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த படம் வந்து ஒரு வேர்ல்டு வைட் படமாக ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக மஹட்டியை லாக் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இதுக்கு முன்னாடி பூரி ஜெகநாத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்குல நிறைய திரைப்படங்கள் பிளாக் பஸ்டராக கொடுத்துருக்காரு. மிக முக்கியமாக இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுடைய கல்ட் கிளாசிக் படம் கில்லி, அந்த படத்தை ஃபஸ்ட்டு தெலுங்குல பண்ணவர் அவர் தான், பூரி ஜெகநாத் தான். அதை பார்த்து தான் இங்கே நம்ம ரீமேக் பண்ணி கில்லி அப்படின்ற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அப்படிப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான டேரக்டர். எல்லாருக்குமே ஒரு செட்பேக் வரும்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சங்கர் சாரை பார்க்குறோம், தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்தியன் 2 இருக்கட்டும், அடுத்து வந்த கேம் சேஞ்சராக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிடும். பழைய சங்கர் சார் படம் மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக ஒரு கண்டென்ட்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கும். பட் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே இல்லாமல் போயிடுது. கட் பண்ணிங்கன்னா இப்போ மணி சாரும் தொடர்ந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்க ஒரு ஆள். பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அப்படி கொண்டாடணும், பார்ட் 2ல இருந்தே ஒரு பெரிய டவுன்ஃபாலை பார்த்துட்டு வரும். மறுபடியும் அந்த தக் லைஃப்பில் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரோமோலலாம் அவங்க பேசும்பொழுது இன்டென்ஸான ஒரு கேங்ஸ்டர் ட்ராமாவை கொண்டு வர போகிறாங்க.
அன்பிரடிக்டபிளாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தோம். கண்டிப்பாக ஸ்டோரியாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா ப்ரெடிக்டபிளாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ஒரு ஆடியன்ஸாக என்டர்டெயின் பண்ணுற அந்த ஜோனுக்குள்ளே இல்லை. ஸ்க்ரீன் பிளேவாக ரொம்ப வீக்காக இருக்குன்றது தான் அந்த படத்தோட ரிசல்ட்டாக இருக்குது. அண்டு இதெல்லாம் நடந்தாலும் கூட இந்தியன் 2 கேம் சேஞ்சரை விட தக் லைஃப் ஒரு படி மேலே இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்றது இப்போ வரைக்கும் 50 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணியிருக்கு. டெஃபினட்டாக இந்த படம் 100 crore கப்புக்குள்ளே போகுன்றத சொல்கிறாங்க. அண்டு என்னோட கேள்வி என்னென்னா, 1000 crores அப்படின்ற பிளான் பண்ணி தான் எல்லாருடைய டார்கெட்டுமே படமாக நகர்ந்துட்டுருக்கு. நம்ம இன்னும் 100 crore ஒரு 300 டச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் சூரி மாதிரியான ஒரு ஆக்டர்ஸ் அப்படி ரைசிங் ஸ்டார்ஸாக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய படங்கள் இப்போ வரைக்குமே கலெக்ட் பண்ண ஒரு நம்பர்ஸ்ன்றது 40 crores அப்படின்றது இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணி பெரிய லாபம் பண்ணுறது ரொம்ப ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸாக இருக்கும்பொழுது, இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவங்களால என்ன காரணத்துக்காக கரெக்டான கண்டென்ட் கொடுக்க முடியல அப்படின்ற கேள்வி வருது. பட் புரியல இங்கே பின்னாடி என்ன நடக்குது, எதனால் இந்த கண்டென்ட்ஸ்லாம் வீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஒரு பக்கம் எல்லாருமே என்ன ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ந்து நம்மளோட லெஜண்ட்ஸுக்கு வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்காங்க, அவங்க இன்னும் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இல்லை, அவங்க வந்து லெஜண்ட்ஸாக மாறினதுனால அவங்களால எதுவும் அக்செப்ட் பண்ண முடியல, அதனால் அவங்க வந்து இந்த டைம் லைனில் கரெக்டாக செட் ஆக மாட்டுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் லெஜண்ட்ஸ் தான் அப்படின்றத நான் சொன்னாலும் கூட கண்டென்ட் நல்லா இல்லைன்னா யாராக இருந்தாலும் கிண்டல் பண்ண தான் செய்வாங்க, கலாய்க்க தான் செய்வாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த லெஜண்ட்ஸ் எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க. அண்ட் விஜய் சேதுபதி, பூரி ஜெகநாத் படமும் கண்டிப்பாக ஒரு கம்பேக் படமாக இருக்குன்றத எக்ஸ்பெக்டேஷன் தான். பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பவன் கல்யாண் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. பவன் கல்யாண் இப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருக்காரு. என்ன காரணத்துக்காக அவர் மீட் பண்ணியிருக்காருன்னா, பவன் கல்யாண் எனக்கு தெரிஞ்சு இந்த சலார் படம் வர டைம்லேயும் வந்து ஓஜி அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். அந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா அந்த படத்துடைய போஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்காக நம்மளுடைய பயங்கரமான ஹீரோவான பவன் கல்யாண் ஸ்டேஜ் பண்ணுற அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும், எல்லாமே ஆடியன்ஸை வேறு லெவலில் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோவில் அர்ஜுன் தாஸ் வரான்ற டாக்ஸ் இருக்குது. அது எப்படி நடந்ததுன்னா, ஆஃப்டர் இந்த குட் பேட் அக்லி அந்த டீம் மெம்பர்ஸ் பார்த்ததுக்கப்புறமா அர்ஜுன் தாஸை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த அர்ஜுன் தாஸும் அந்த ஷூட்டிங்கில் கலந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம பவன் கல்யாணம் மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோவில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி பயங்கர ட்ரெண்டு. அதை தாண்டி நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோஸ் அப்டேட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இதை தாண்டி உங்களுக்கு என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணி அதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக விஷயம் நான் பிரவீன் கேஎஸ். பாய்.